வந்துட்டு பிரிட்ஜ் மேல தானே வந்தீங்க. பிரிட்ஜ் மேல வர்றதுக்கு நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? சரி, ஓகே. ஒரு தேங்க்ஸ் மட்டும் அப்ப சிஎம் சாருக்கு சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ சிஎம் சார்னு. தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ. போட்டுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. சூப்பரா இருந்ததா பிரிட்ஜ் மேல வர்றதுக்கு? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? சிஎம் சாருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாமா? தேங்க்யூ சிஎம் சார். நேத்து சிஎம் சார் இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. பிரிட்ஜ் மேல தானே வந்தீங்க. பிரிட்ஜ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சொல்லிடுறீங்களா சிஎம் சாருக்கு கேமரா பார்த்து? தேங்க்யூ. ஹெல்மெட் போட்டுக்கிறீங்களா? கவர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்புறமா. தேங்க்யூ. பிரிட்ஜ் மேல வந்தீங்கல்ல, சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, சிஎம் சாருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ. அழகா இருக்கீங்க. மம்மி சாக்லேட். பிரிட்ஜ் மேல தானே வந்தீங்க. பிரிட்ஜ் சூப்பரா இருந்ததா வர்றதுக்கு? சூப்பரா இருந்ததா? சரி, சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ. இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வைக்கிறாங்க. சார் என்ன சார் நீங்கள் தான் சாதி பேரெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி ஜிஓ போட்டீங்க, அடுத்த நாள் ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு? சார் ஜிடி நாயுடு பாலம்னு வைக்காமல் ஜிடி பாலனாக வைக்க முடியும்னு கேட்குறாரு. ஜிடி நாயுடு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அந்த ஸ்கூல் பேர் என்ன சார் கோயம்புத்தூரில்? ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஜிடி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடையாது. நீங்கள் உளுந்தூர்பேட்டையில் கந்தசாமிபுரம்னு ஒரு பகுதி இருக்குது. கந்தசாமி படையாச்சார் என்பவர் தான் உளுந்தூர்பேட்டையினுடைய தந்தை. உளுந்தூர்பேட்டையில் கோர்ட்டு வர்றதுக்கு அவர் தான் காரணம். எல்லா நிலம் அவர் தான் இலவசமாக கொடுத்தாரு. கோர்ட்டுக்கு, ஸ்கூலுக்கு, ஐடிஐக்கு எல்லா நிலம் அவர் தான் இலவசமாக கொடுத்தார். அவருடைய நினைவாக உளுந்தூர்பேட்டையில் கந்தசாமிபுரம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த கந்தசாமிபுரம் என்கிற பெயரை அழித்து விட்டு கருணாநிதி அவருடைய பெயரை வச்சுருக்காங்க. தெருக்களுக்கு பெரியார்னு பேர் வச்சுருக்காங்க. கந்தசாமி படையாச்சார் புறம் கூட கிடையாது, கந்தசாமிபுரம் தான் இருக்குது. அதையும் அழிச்சிங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த தமிழ் மண்ணினுடைய சான்றோர்களது அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் ஜிடி நாயுடு அவர்களுக்கு சொல்லுகிற அதே தத்துவம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பொருந்துமா பொருந்தாதா? அவர் பேர் முத்துராமலிங்கமா, முத்துராமலிங்க தேவரா? அப்போ ஜிடி நாயுடுக்கு நீங்கள் ஒரு லாஜிக் சொல்கிறீங்கன்னா அதே லாஜிக் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பொருந்தும் தானே?